ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ரோ கேன்வா டிசைனரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கேலிகிராஃபி ஒர்க் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வந்து Pinterest யூஸ் பண்ணிக்கலாம். Pinterestல நிறைய டிசைன்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேலிகிராஃபி ஷீட் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் நீங்கள் ரெடி பண்ணிட்டா போதும், அதை டூப்ளிகேட் கொடுத்து இந்த மாதிரி உங்களால் 100 பேஜஸ் 1000 பேஜஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நமக்கு வந்து இந்த ஒரு செல் அன்குரூப் பண்ணிக்கிறேன். இந்த இந்த ஒரு செல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டா போதும், அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, குரூப் பண்ணிவிட்டு இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் இதை வந்து நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து நம்ம லெட்டர்ஸும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலமெண்ட்ஸில் லைன் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஆட் அ ஷேப்னு இருக்கும், அதுவே கொடுத்துக்கலாம். ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட இந்த இந்த ஷீட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ப்ளஸில் கஸ்டமைஸ் சைஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வித் அண்ட் ஹைட் வந்து யூனிட் சிஎம்மில் வச்சுட்டு ஒரு A4க்கான சைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்னோடய இந்த கேன்வா பேஜ்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். டூப்ளிகேட் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே இது வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட கலர் வந்து ப்ளூவாக மாற்றிக்கோங்க. ப்ளூவாக மாற்றிட்டு அதையும் வந்து கண்ட்ரோல் Z, அதையும் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அந்த டூப்ளிகேட் பண்ண ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நடுவில் செட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது வந்து என்னென்னா இந்த இது இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் இதை கொஞ்சம் கீழே வச்சுட்டு Ctrl+ கொடுத்துக்கோங்க. ஓகே, நமக்கான ஒரு லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் லைன் வந்து கொடுக்கணும். இந்த ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண ஷேப் இங்கே இருக்கும், அதை இந்த ரொட்டேட் சிம்பிள் வச்சுக்கோங்க. கரெக்டாக 90. டெலீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு ஷேப் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண ஷேப்பை 90 டிகிரிஸ்க்கு வந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்த ஷேப் வந்து Ctrl- கொடுத்துக்கோங்க. Ctrl+Z, இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைஸ் வந்து கரெக்டாக இந்த சைஸில் வந்த உடனே மறுபடியும் வந்து இந்த சைஸ் வந்து ஆங்கிள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் கொடுத்த அந்த இன்னொரு இது வந்து இந்த கார்னரில் வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கான ஒரு ரெக்டாங்கிள் உள்ள 2 லைன் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி ஒரு லைன் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேலிகிராஃபி ஷீட்டில் வந்து 52 to 56 வரைக்கும் வந்து நம்மளால் ஆங்கிள்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் -55 வந்து வச்சுருக்கேன்.
அதிலே நம்ம வந்து நமக்கான இந்த மாதிரி டயகனல் லைன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இதே மாதிரி இங்கே ஒரு லைன் வந்து காமிக்கோங்களா, அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு எதையும் தொடாமல் இப்படி டூப்ளிகேட் மட்டும் கொடுத்துட்டே வந்தீங்கனாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். டூப்ளிகேட் அண்ட் டூப்ளிகேட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. அந்த லைன் வந்து இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வெளியில் இருக்க இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை கொஞ்சம் மேலே லைட்டாக தூக்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து பார்டர் லைனுக்கு வெளியில் இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வெளியில் இருக்கிறத வந்து நம்ம எப்படின்னா இதை வந்து இப்படி கிளிக் பண்ணி இப்படி சின்னதாகவும் ஆக்கலாம். அந்த டைமில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இது க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அது மூலயமாவும் டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறது வந்து பிகினர்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஷேப்பும் வந்து என்ன ஆகும்னா நம்ம குரூப்பில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து இதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து இப்படி இந்த ஒரு ஷேப்பிங் டூல் வச்சு இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ 55 அப்படிங்கிற ஒரே இதில் எல்லா இதுவுமே வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க, குரூப் கொடுத்துக்கோங்க. குரூப் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டூப்ளிகேட் கொடுங்க. டூப்ளிகேட் பண்ண அந்த இமேஜ் வந்து இப்படி கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து லைன் ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம், அதை குரூப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கண்ட்ரோல்- கொடுக்குறேன், நீங்கள் பேஜ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் கிட்ட கொடுத்துருக்கேன். இதில் கிட்ட வந்து லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துருக்கேன். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். கண்ட்ரோல்+ கொடுத்துக்கோங்க, ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு லைன் வந்து செஞ்சோம், அந்த ஒரு லைன் வச்சு குரூப் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம். இப்போது இதே வந்து மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கரெக்டாக அந்த சைஸில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை வந்து மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்தா கரெக்டாக அதே சைஸில் வந்து டூப்ளிகேட் ஆன இமேஜ் வந்து கரெக்டான கேப் வந்து அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கும். இதே மாதிரி டூப்ளிகேட் கொடுத்துட்டே வாங்க, இந்த பேஜ் வந்து ஃபில் ஆகுற வரைக்கும். இன்னும் ஒன்று. ஓகே, நமக்கு வந்து நம்மளோட மொத்த பேஜ்லேயுமே வந்து அந்த லைன் பாக்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இதை மட்டும் தனியாக நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். அப்படி ஆகக்கூடாதுன்னா இப்போ பாருங்கள், நம்ம டூப்ளிகேட் தான் கொடுத்தோம், அதனால் நடுவில் இருக்க கேப் வந்து கரெக்டாக 56 அப்படிங்கிற சைஸில் வந்து இருக்குது. இப்போது இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க, குரூப் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றா மூவ் ஆகும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதே வந்து டூப்ளிகேட் பேஜ் கொடுத்து நம்மளால் இது பேஜ் 3, இது டூப்ளிகேட் பண்ணது பேஜ் 4, அதே மாதிரி மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். பேஜ் 5 வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. நான் ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு செல் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன், இந்த 4 லைன், அதுக்கான டயகனல் லைன் வந்து கொடுத்துருந்தேன். அதை வச்சு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி பேஜஸாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு லெட்டர் வந்து எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போதைக்கு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங்னு கொடுத்துக்கிறேன். அதில் வந்து டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஏபிசிடி தான் வந்து கொடுக்க போகிறோம். இதில் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன் இட்டாலிக். இப்போ கேலிகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இட்டாலி, காப்பர் பிளேட், அப்புறம் வந்து கோத்திக், அந்த மாதிரி சில ஃபாண்ட்ஸ் தான் வந்து சொல்லி தருவாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இட்டாலிக் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பின்யான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கிடைக்கும். அதில் வந்து ஏவை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ மட்டும் நமக்கு இருக்குது. ஸோ நான் கண்ட்ரோல்+ கொடுத்து என்னோடய இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏவை வந்து மூவ் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இந்த க்ரே கலரில் வந்து கொடுத்துக்கிறேன். லைனும் ஒரே கலர் அண்ட் லெட்டரும் ஒரே கலரில் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிளாக் லைன், க்ரே கலரில் வந்து ஒரு ஆல்ஃபபெட். இதை வந்து அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணி அதை வந்து இங்கே கொண்டு வந்து இன்னொரு இதில் வச்சுருங்க. இதில் வந்து என்னென்னா கலர் வந்து இப்போ நம்ம இந்த கலர் கொடுத்துருக்கோம். இன்னும் லைட் கலர் வந்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு ஒர்க் ஷீட்கான டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். இதையே வந்து மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இடத்துல வந்து வந்துருச்சு, மறுபடியும் டூப்ளிகேட். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லெட்டர்ஸ்க்காக பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு வேர்டுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து கலர் மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து லைனோட வெயிட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சில லைன் வந்து உங்களுக்கு மெலிசா வேணும். இப்போ இந்த லைனும் ஒரே சைஸில் இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா நான் ஆட் பேஜ் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா மறுபடியும் எலமெண்ட்ஸ் ஒரு லைன் வந்து ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது இங்கே கீழே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ லைனோட ஸ்டைல் வந்து வச்சுக்கலாம். ஸோ அங்கே தான் லைனோட வெயிட் இருக்கும். ஸோ லைனோட வெயிட் வந்து இப்படியும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு லைனோட வெயிட் வந்து ஒரு 2 இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் வந்து கீழே டாட்டட் லைன் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லித்தரேன். ஸோ வந்து எந்தெந்த எலிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வந்து எப்படி வேணால் வந்து ஷஃபிள் பண்ணி இப்போ வந்து ஒரு லைன், ஒரு டாட்டட் லைன், அதுக்கப்புறம் ஒரு டாட்டட் லைன், அப்புறம் ஒரு லைன், அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து லைன், டாட்டட் லைன், ஒரே ஒரு டாட்டட் லைனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லைன், அந்த மாதிரி வந்து எந்த எலிமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுட்டா அதை வந்து எப்படி வேணால் எந்தெந்த செட் வேணால் நம்ம வந்து நமக்காக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதை நடுவில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது வந்து 3rd லைன். இப்போ நடுவில் வந்து நமக்கான டாட்டட் லைன் வந்து கொடுக்கணும். இங்கே சர்ச் எலிமெண்ட்டில் டாட்டட் லைன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்பேஸ் கொடுக்குறவங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஷேப்ஸில் வந்து டாட்டட் லைன் வந்து இருக்குது. நான் அதை வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இப்படி கிடைக்கும். அதை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் அது மேலே போட்டுடலாம். ஸோ இது வந்து நீங்கள் இங்கே தான் வந்து கிளிக் பண்ணணும்னு கிடையாது. மவுஸில் இருக்க அந்த இதை வந்து இப்படி ரோல் பண்ணாலே வந்து நமக்கு வந்து பேஜ் டவுன் ஆகும் கேன்வாவில் வந்து. அப்புறம் இங்கே வந்து இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதோட லைன் வெயிட்டையும் நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கொடுத்துக்கலாம். 1 and 4 வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு 2 வந்து ஓகே. இது வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே கொண்டு வந்துட்டு
டூப்ளிகேட் கொடுத்துட்டு இது மறுபடியும் மேலே ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் டைகனல் லைன் கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்கலாம். ஓகே, இது ஒரு 4 லைன் மாதிரி இருக்கும். இதிலே 3 லைனும் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்துக்கலாம். குரூப் கொடுத்துட்டு டூப்ளிகேட் கொடுத்து அதை இங்கே வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு மறுபடியும் டூப்ளிகேட் 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 டூப்ளிகேட். ஓகே, பேஜ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து யுவர் ஸ்டோரி அப்படிங்கிற டெம்ப்ளேட் வந்து இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து A4 சைஸில் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கிட்டத்தட்ட 12 பீசஸ் வந்து ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். 12 பீசஸ். இதை வந்து குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இது கொஞ்சம் மேலே இருக்கலாம், ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஜும் வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் கொடுத்து எவ்வளோ பேஜஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், சப் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து கேலிகிராஃபி அப்படின்றது வந்து டைப் பண்ணிக்கலாம். என்னோடய கீபோர்டு கொஞ்சம் அப்படி தான், கீபோர்டு கொஞ்சம் அப்படி தான். இப்போ இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து காப்பர் பிளேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேஜஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஏதாவது கேலிகிராஃபி சொல்லித்தரவங்கக்கிட்ட இன்ஸ்டாலே நிறைய பேர் இருக்காங்க. நானும் அவங்கக்கிட்டலாம் வந்து பேசி தான் ஆர்டர் எடுப்பேன். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பர் பிளேட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கேலிகிராஃபிக்கு வந்து இன்னொன்று வந்து பிளாக் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எது ஒரிஜினல் பிளாக் லெட்டர்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நம்ம காப்பர் பிளேட்டே ஓகே தான். இது வந்து காப்பர் பிளேட்டே இருக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து இந்த லைனில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட கீழே வந்து இந்த கீழே இருக்க லைனில் படணும், மேலே இருக்க லைனில் இருக்கணும். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதோட இன்னொன்று வந்து டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே இந்த லைனில் வச்சுக்கலாம். ஓகே, இதோட கலர் வந்து கொஞ்சம் லைட் டோனுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த 4th கலர் வந்து நல்லாயிருக்கு. A6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிரிண்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பிரிண்ட்ரெஸ்ட்டுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். பிரிண்ட்ரெஸ்ட் இந்தியான்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில்
சர்ச்சில் கேலிகிராஃபி ஒர்க் ஷீட்ஸ் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு காமிக்குது. இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ என்னென்னா கேன்வாவில் செய்யும்போது சிலர் வந்து இதை டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து ஒரு பேஜில் வந்து போட்டுறது, அந்த மாதிரி சில காப்பி கேட் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து பண்ணுறதை விட நம்ம எப்படி ஒரு டிசைனை வந்து அக்கா பிரித்து அதை வந்து எப்படி நம்ம இன்னொரு சாஃப்ட்வேரில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கான ஒரு திறமை. ஓகேவா? இந்த மாதிரி ஷேப்ஸும் வந்து கேன்வாவில் இருக்குது. அதுவும் வந்து எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்து கற்றுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து நானே ஸ்பூனால் ஊட்டி விட முடியாது, ஏன்னா நானே ட்ரை பண்ணல ஃபஸ்ட்டு. ஓகே, இது மாதிரி ஐடியாஸ் பார்த்துக்கோங்க. ஐடியாஸ் பார்த்துட்டு நீங்களாக வந்து ஒரு கேலிகிராஃபி ஒர்க் ஷீட் வந்து ரெடி பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏரோஸும் வந்து நம்மளால் வந்து கேன்வாவில் வந்து மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஏரோவோட கர்வ்லாம் வந்து எப்படி பெண்ட் பண்ணுறது அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் வந்து பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் வந்து கேன்வாவில் ஒரு ஏரோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போது வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இதில் ஏவை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபாண்ட் கொடுக்கலாம்? ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம். ட்ரை கேலிகிராஃபி. சாரி, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கேலிகிராஃபின்ட்டு கொடுத்து பாருங்கள். நமக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. நான் லூசிடா கேலிகிராஃபி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இதோட ஒரு 2-3 ஏரோஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஏரோஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இது வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 22 வந்துடுச்சு. இப்போ வந்து கர்வ் ஏரோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது என்னென்னா எனக்கே வந்து நான் கர்வ் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கும் மறந்து போச்சு. ஓகே, இது வந்து கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு போய் இங்கே போட்டுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒன் மினிட். நான் அது கூகுளில் தான் கற்றுக்கிட்டேன், யூடியூப் வீடியோ. How to curve arrow in Canva. ஓகே, ஒரு லைன் வந்து எப்படி கர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வச்சே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஞாபகம் வந்துச்சு. இப்போ வந்து ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ஷேப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ லைன் ஷேப்பில் லைன் டைப் அப்படின்னு இருக்கும், அதில் கர்வ்டு. ஓகே, இதுதான் வந்து எனக்கு டக்குன்னு சமயத்தில் ஞாபகத்துக்கு வராமல் போச்சு. அதை வந்து நம்ம எப்படி வேணால் கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். எனக்கு யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க யாரும் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஏரோட சைஸ் வந்து குட்டி பண்ணிக்கலாம்.
ஓகே, இதை இப்போ இங்கே வந்து ரெண்டுமே குரூப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த கர்வ்டு ஏரோ பண்ணும்போது இதான் வந்து ஒரு ப்ராப்ளம். அன்குரூப் ஆப்ஷன் இருக்கா? நான் குரூப்பே பண்ணலாம், ஆனால் இது போய் எங்கே போய் செட் ஆகிடுச்சுன்னு தெரில. ஓகே, இப்போ இதை மூவ் பண்ணால் இதுவும் சேர்ந்து மூவ் ஆகுது. ஸோ டெலீட் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து முன்னாடி எந்த பொசிஷனில் இருந்தோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு லைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கர்வ்டு அப்படிங்கிற வந்து இது சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செய்யும் போது அது வந்து தனியாக ஒரு பேஜ் வந்து ஆட் பேஜ் கொடுத்துக்கோங்க. அதில் ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்து அதில் வந்து ஒரே ஒரு ஏ மட்டும் கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா எலிமெண்ட்ஸில் ஒரு லைன் வாங்க. ஒரு லைன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த லைனை ஒரு சின்னதாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் ஸ்டைல், லைன் டைப், கர்வ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஓகே, இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கலாம். ஓகே, இது வந்து இது பக்கத்தில் இது மாதிரி இருக்குது. இதை இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோக்கான ஷேப் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்கலான்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சப்ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை தான் வந்து நான் வந்து ஆரோக்கு ஹெட்டாக கொடுத்துப்பேன். இந்த மாதிரி டெஃபால்ட்டி வேலைலாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ கொடுத்துட்டு அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு லைட்டாக இது வந்து நேரம் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கான ஒரு ஆரோவும் அது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஆரோ அண்ட் அதுக்கான ஆல்ஃபபெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடுக்கு ஒரு ஆரோ அண்ட் இங்கே ஒரு ஆரோ அப்படி மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து ஒரு குரூப்பாக பண்ணிக்கோங்க. இப்படி இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா குரூப் ஆகிடும். குரூப் ஆகிட்டதுக்கப்புறம் இப்படி வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து கேலிகிராஃபி ஷீட் மேலே வந்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரே ஒரு ஆரோ பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி 7-8 ஆரோ கூட போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஒரு லெட்டருக்கு வந்து எப்படியும் ஒரு 3 or 4 ஆரோஸாவது தேவைப்படும், அது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஏவுக்கு வந்து இங்கே ஒரு ஆரோ, அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆரோ, கீழே ஒரு டவுன் சைடு ஆரோ, அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் கேன்வாவில். அண்ட் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.